எல்லாருக்கும் வணக்கம். ட்ரேடிங்ல நம்மள அடிக்கடி குழப்புற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிஃப்டி ஒரு பெரிய கேப் அப்ல ஓபன் ஆகும்போது என்ன பண்றது? லாபத்தை நோக்கி பாயலாமா? இல்ல இது ஒரு பொறின்னு ஒதுங்கி நிக்கலாமா? வாங்க, இதுக்கான ஒரு தெளிவான கேம் பிளான இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. காலையில மார்க்கெட்ட திறக்கறீங்க. பார்த்தா ஒரு பெரிய கேப் அப். மனசுக்குள்ள ஒரு பக்கம், அடடா இன்னைக்கு ஜாக்பாட் தான், பெரிய லாபம் பார்க்கலான்னு தோணும். அதே சமயம் இன்னொரு பக்கம், ஐயையோ இது நம்மள மாட்டிவிட போற ஒரு புல் டிராப்பா இருக்குமோன்னு ஒரு பயம் வரும். இந்த ரெண்டு உணர்ச்சிக்கும் நடுவுல எப்படி ஒரு சரியான முடிவு எடுக்கிறது? உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்க பணத்தை இழக்குறாங்க. ஆனா இனிமே அந்த கவலை வேண்டாம். ஏன்னா இந்த பிளே புக் உங்களுக்கு அந்த தெளிவான வழியை காட்ட போகுது. நம்ம பிளேபுக்கோட முதல் இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி இதுதான்: பொறுமை. மார்க்கெட் ஓபன் ஆன உடனே உணர்ச்சி வசப்பட்டு ட்ரேட் பண்றதுதான் பலரோட தோல்விக்கு காரணம். ஆனா நாம ரொம்ப ஒழுக்கமா காத்திருக்க போறோம். அதுதான் முதல் படி. இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ட்ரேடிங் நாளோட முதல் 15 நிமிஷம், அதாவது காலையில 9:15ல இருந்து 9:30 வரைக்கும் நோ ட்ரேடிங், ஒரு ட்ரேடும் கிடையாது. இந்த நேரம் மார்க்கெட்டோட ஆரம்பகட்ட குழப்பம் எல்லாம் தீர்ந்து அது எந்த பக்கம் போக போகுதுன்னு சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தான். நம்ம வேலையே 9:30க்கு அப்புறம் தான் ஆரம்பம். சரி, அந்த 15 நிமிஷம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க போறோமா? இல்ல, அன்னைக்கு ட்ரேடிங்கான நம்ம போர்க்களத்தை, நம்ம கேம் பிளான வரைய போறோம். அதுக்கு நமக்கு தேவை வெறும் 3 லெவல்ஸ் தான். அந்த 3 லெவல்ஸ் என்னென்னா, 1 அந்த முதல் 15 நிமிஷத்தோட ஹை, 2 அதே 15 நிமிஷத்தோட லோ, 3வதா உங்க சார்ட்ல VWAP இண்டிகேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3 லைன் தான் அன்னைக்கு நமக்கு GPS மாதிரி வழிகாட்ட போகுது. VWAPனா என்னன்னு ஒரே குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு மார்க்கெட்டோட உண்மையான ஆவரேஜ் விலைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சொல்லப்போனா இது புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஒரு பார்டர் லைன். பிரைஸ் இதுக்கு மேல இருந்தா புல்ஸ் கண்ட்ரோல், கீழ இருந்தா பியர்ஸ் கண்ட்ரோல். சிம்பிள். ஓகே, இப்ப நம்மகிட்ட பிளான் இருக்கு. நம்ம லெவல்ஸும் மார்க் பண்ணியாச்சு. 15 நிமிஷம் முடிஞ்சதும் மார்க்கெட் இந்த 3ல ஒரு கதையை நமக்கு சொல்லும். நம்ம வேலை அது என்ன கதைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளே புக்கை யூஸ் பண்றது தான். சினாரியோ, இது ஒரு உண்மையான கேப் அப். இதுதான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. விலை தொடர்ந்து VWAPக்கு மேலேயே இருக்கு, வால்யூமும் நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னா யோசிக்கவே வேணாம். இது ஒரு தெளிவான பையிங் சிக்னல். அந்த 15 நிமிஷம் ஹையை தாண்டினதும் வாங்கலாம், இல்லைன்னா விலை மறுபடியும் VWAP கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும் போதும் வாங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அந்த நாள்ல இருக்கிற ஒரே கிளீன் பையிங் டே. ரெண்டாவது சினாரியோ ஒரு மாதிரி சைட்வேஸ்ல போற நாள். இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை பெருசா இங்கேயும் போகாது. காலையில மார்க் பண்ண ஹைக்கும் லோக்கும் நடுவுலயே சுட்டிட்டு இருக்கும். இந்த மாதிரி நாள்ல ஐயோ பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு நினைச்சு ட்ரேட் பண்ணா கண்டிப்பா நஷ்டம்தான். ஸோ இந்த நாள்ல நம்மளோட வேலை லாபம் பார்க்கறது இல்ல, நம்ம கேபிட்டலை பாதுகாக்கிறது. 3வது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சினாரியோ, புல் டிராப். காலையில மார்க்கெட் மேல போற மாதிரி போய் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடும். ஆனா அந்த உயரத்துல நிக்க முடியாம மெதுவா சரிஞ்சு முதல்ல VWAP உடைக்கும், அப்புறம் நம்ம மார்க் பண்ண லோவையும் உடைச்சு கீழே போகும். இதுதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாட்டிக்கிற இடம். ஆனா நம்ம பிளேபுக்கை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஷார்ட் செல்லிங் வாய்ப்பு. தொடக்க லோவுக்கு கீழே விற்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான இறக்கத்தை பிடிக்கலாம். இப்ப பாருங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை. உண்மையான கேப் அப்னா விலை VWAPக்கு மேல ஸ்ட்ராங்கா நிற்கும். ஆனா புல் ட்ராப்ல அது காலையில உருவான லோவையே உடைச்சு கீழே போயிடும். இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க மார்க்கெட்ல சரியான பக்கம் இருப்பீங்க. சரி, இதெல்லாம் பொதுவான ரூல்ஸ். இப்போ குறிப்பா நிஃப்டி ட்ரேட் பண்றவங்களுக்காக சில எக்ஸ்ட்ரா ப்ரோ டிப்ஸ் பார்க்கலாம். இது உங்களை சில தேவையில்லாத தப்புகள்ல இருந்து காப்பாத்தும். 3 பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, கேப் அப் ரொம்ப பெருசா ஒரு பெர்சன்டேஜுக்கு மேல இருந்தா ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ உஷாரா இருங்க. பாயிண்ட் நம்பர் 2, மார்க்கெட் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட கேப் அப் ஆனா அங்கிருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் அதிகம். பாயிண்ட் நம்பர் 3, மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் டல்லா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இல்லைன்னா அந்த நேரத்துல ட்ரேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே, நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா? அப்போ உங்களுக்கும் சில பவர்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கு. இந்த 3 ரூல்ஸையும் மறக்காதீங்க. 1, எப்பவுமே அட் த மணி, அதாவது ATM ஆப்ஷன்ஸை எடுங்க, அதுல தான் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். 2, VWAPக்கு மேலையா கீழையான்னு பிரைஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் கால் எடுக்கணுமா புட் எடுக்கணுமான்னு முடிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சைட்வேஸ் மார்க்கெட்ல ஆப்ஷன் வாங்கவே வாங்காதீங்க. டைம் டிகே உங்க காசை கரைச்சிடும். இவ்வளவு நேரம் நாம பேசினது வெறும் டெக்னிக்கல் ரூல்ஸ் மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட். இந்த ஒரு வரியை உங்க ட்ரேடிங் டேபிள் முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க.
கேப் அப்னா உடனே வாங்குறதுன்னு அர்த்தம் இல்ல. அதோட அர்த்தம் முதல்ல காத்துரு, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் தைரியமா செயல்படு. இப்போ இந்த தெளிவான பிளேபுக் உங்க கையில இருக்கு. அடுத்த தடவை நிஃப்டி ஒரு பெரிய கேப் அப்ல ஓபன் ஆகும்போது நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு கிளியர் பிளான் இருக்கு. கேள்வி என்னன்னா, அந்த பிளானை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ண போறீங்களா இல்லையான்றது தான்.